அக்டோபர் 7 அட்டாக். இந்த அக்டோபர் 7 அட்டாக் வந்து மிடில் ஈஸ்டில் நடக்கிற இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாத்துக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுது. இந்த அக்டோபர் 7 அட்டாக் நடந்து ஒரு வருஷம் ஆகுது. 2023 அக்டோபர் 7 நடந்த இந்த அட்டாக்லேருந்து இந்த ஒரு வருஷத்தில் 41,000க்கும் மேற்பட்டோர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வருஷம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். அக்டோபர் 7 அட்டாக்கை தொடர்ந்து அக்டோபர் 13ஆம் தேதி இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை விடுறாங்க. எங்கே அப்படின்னா, காசாவில் இருக்கிற மக்கள் உடனடியாக அந்த இடத்த காலி பண்ணுங்கள், அந்த இடத்துல நாங்கள் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து தாக்குதல் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 13 அந்த தாக்குதலையும் அவங்க தொடர ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அக்டோபர் 19 வந்து ஹூதி அமைப்பினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கூட்டமைப்பில் இருக்கிற ஒரு அமைப்பு தான் ஹூதி அப்படின்ற அமைப்பு. அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரெட் சீயை வந்து அவங்களோட கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா அந்த ஷிப்பிங் விஷயங்கள் எல்லாத்தையுமே, அந்த ஷிப்பிங் அண்ட் அந்த ட்ரேட் எல்லாத்தையுமே அவங்க அந்த இடத்துல இருந்து தடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஹூதி அமைப்பினர். லேட்டர் அக்டோபர், அதாவது அக்டோபர் 20s வந்து காசா மேலே இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் தொடர்றாங்க. இதில் வந்து அல் அஹில் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு தாக்குதல் நடைபெறுது. அண்ட் அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 417 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. ஹமாஸ் வந்து இது இஸ்ரேல் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு ப்ளேம் வச்சிருந்தாலும் இஸ்ரேல் வந்து அவங்க அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே அவங்க டினை பண்ணி தான் இருந்தாங்க. அதை தொடர்ந்து நவம்பர் 15ஆம் தேதி இஸ்ரேலிருந்து இன்னொரு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடக்குது. எங்கே அப்படின்னா, காசாவில் இருக்கிற அல் ஷிஃபா அப்படின்ற ஒரு மருத்துவமனை மேலே இந்த முறை கிட்டத்தட்ட 200 தீவிரவாதிகள் வந்து நாங்கள் அதில் கொண்டு இருக்கோம். அந்த மருத்துவமனையை வந்து அவங்க வந்து ஒரு டெரரிஸ்டோட கூடாரமாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அங்கேருந்து தான் அவங்க இந்த டெரரிஸ்ட் எல்லாருமே இயங்குறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து இஸ்ரேல் வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே அவங்க பாம்பிங் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட நாங்கள் 200 தீவிரவாதிகள் நாங்கள் கொண்டு இருக்கிறோம், அதுவும் இல்லாமல் பல ஆயுதங்களை வந்து நாங்கள் மீட்டெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இதில் இருந்தது தீவிரவாதிகளே கிடையாது, அங்கே இருந்தது அப்பாவி மக்கள் தான். இந்த தாக்குதலில் வந்து கொல்லப்பட்டது வந்து 200 பேர் கிடையாது, 400 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் பலர் வந்து அப்பாவி மக்களாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட அப்பாவி மக்களாக தான் இருக்காங்க, பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து இதில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஹமாஸ் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அண்ட் அவங்களோட கிளைமாவும் அது அப்படி தான் இருக்குது. அதை தொடர்ந்து நவம்பர் 24ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4-day ட்ரூஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இந்த 4 நாட்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம 2 சைடில் இருந்தும் எந்த ஒரு தாக்குதலும் பண்ண வேண்டாம், ஒரு அமைதி காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-day ட்ரூஸ் நடக்குது. அந்த ஒரு ட்ரூஸ் அடுத்து ஒரு வாரம் வரைக்கும் நீடிக்கவும் செய்யுது. இந்த இடைப்பட்ட இந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட பாலஸ்தீன் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து கேப்டிவில் இருந்திருக்கிறாங்க. அண்ட் அந்த கேப்டிவில் இருந்த அந்த பாலஸ்தீன் மக்களை இஸ்ரேல் விடுவிக்குது. அதே மாதிரி ஹமாஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருந்த இஸ்ரேல் மக்களை ஹமாஸும் விடுவிக்குது. இதை தொடர்ந்து டிசம்பர் 1ஆம் தேதி இஸ்ரேல் வந்து மறுபடியும் அவங்களோட அட்டாக்கை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனவரி 1ஆம் தேதி 2024 இந்த ஆண்டு தொடங்கும் போதே ஒரு மிகப்பெரிய தாக்குதலோட தான் தொடங்கியிருக்கு. யாருன்னா, அமெரிக்கா மற்றும் யுனைடெட் கிங்டம், இந்த 2 நாடுகளும் ஏமனில் ஹூதியை வந்து டார்கெட் பண்ணி உள்ள கிளம்புறாங்கிறாங்க. அண்ட் அங்கே இருந்து அவங்களோட தாக்குதலையுமே அவங்க தொடர்றாங்க. தொடர்ந்து ஒரு பதட்டமான நிலை தான் மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இஸ்ரேல் மீது வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்டில் பண்ணுறது வந்து ஒரு ஜெனோசைடு, அது வந்து பாலஸ்தீன் மக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இஸ்ரேல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்ட்டு பல இடத்துல பல கம்யூனிட்டிஸ் வந்து அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஜனவரி 26ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு தீர்ப்பு வந்து ஐசிஜேலேருந்து வருது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இந்த இடையில இருக்கிற இந்த ஜெனோசைடல் ஆக்ட்ஸ் எதுவும் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும், இது மாதிரியான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து ஒரு தீர்ப்பாக வருது. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிப்ரவரி 29 அதை தொடர்ந்து ஒரு பயங்கரமான தாக்குதலும் நடக்குது. எங்கே அப்படின்னா, காசாவில் தான். காசாவில் வந்து சில அப்பாவி மக்கள் வந்து கிட்டத்தட்ட கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 118 அப்பாவி மக்கள் அந்த இடத்துல கொல்லப்படுறாங்க. என்ன அப்படின்னா, காசாவில் இருக்கிற மக்களுக்கு உணவை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்த 118 பேர் அந்த ஒரு இதில் கொல்லப்படுறாங்க. அண்ட் அந்த உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களை எதனால் கொல்றீங்க, இது வந்து ரொம்ப இன்ஹியூமேனான ஒரு ஆக்ட், இது வந்து மனிதாபிமானமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் சொல்கிறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அப்படி கிடையாது, அவங்க வந்து அந்த ஃபுட் எல்லாத்தையுமே லூட் பண்ணாங்க, அவங்க இதெல்லாம் ஃபுட் எல்லாத்தையுமே திருடி கொண்டு போய் இது பண்ணிருக்காங்க, அதனால தான் அவங்க இதில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தையும்
இஸ்ரேல் தரப்பிலிருந்து அங்கே கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஒரு ஏப்ரல் மே அந்த டைமில் இந்த ஒரு போர் வந்து இன்னும் கொஞ்சம் உச்சத்தை தொடுது. அப்போ கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 30-60 நாட்கள் வந்து ஒரு பயங்கர தீவிரமான ஒரு இடத்துல தான் இருக்குது. அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஹை டென்ஷன் ஏரியாவாக தான் இருந்து வருது. மே 29ஆம் தேதி இன்னும் ஒரு பரிதாபம் நடக்குது. எங்கே அப்படின்னா ராஃபா. காசா மற்றும் பாலஸ்தீனோட மற்ற பகுதிகளில் இருக்கிற அந்த வார் டென்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி போய் ஒரு ஓரமாக செட்டில்மெண்ட் வச்சிருக்கிற இடம் தான் ராஃபா. அங்கேயும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட பலர் வந்து கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட 45 பேர் அதில் வந்து அவங்கள உயிரை விடுறாங்க. இன்னும் நூற்றுக்கணக்கானவர் வந்து அதில் இன்ஜுரியும் ஆகுறாங்க. இது வந்து இன்னுமே ஒரு இன்ஹியூமனான ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உலக லெவலில் பலர் வந்து இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து நெதன்யாஹூ ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரியும் நெதன்யாஹூ இதை தொடர்ந்து அவர் அறிக்கை விடுறாரு. ஜூலை 19 வந்து ஐசிஜே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது பாலஸ்தீனுக்குள்ளே போயிட்டு இஸ்ரேல் வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனுக்குள்ளே இஸ்ரேல் வர ஆரம்பிக்கிறத தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வருது. ஜூலை 29 இஸ்ரேல் எல்லையில் இருக்கிற கோலன் ஹைட்ஸ் அப்படின்ற பகுதியில் கிட்டத்தட்ட 12 சிறுவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இது வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஹெஸ்புல்லா தான் காரணம். இது அந்த கொல்லப்பட்ட இந்த ஒரு மைதானத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு மிலிட்ரி பேஸ் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதை எய்ம் பண்ணி அடித்து அவங்க இங்கே கொண்டுட்டாங்க அப்படின்றத இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லாவை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் ஹெஸ்புல்லா வந்து இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதை டினை பண்ணவும் செய்கிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு வந்து ஹெஸ்புல்லாவோட ஒரு சீனியர் கமாண்டர் ஃபவுத் ஷுக்கூர் கொல்லப்படுறாரு. அதே மாதிரி ஜூலை 31ஆம் தேதி ஹமாஸோட சீஃப் ஹனியேவும் கொல்லப்படுறாரு. ஃபவுத் ஷுக்கூர் அண்ட் ஹனியேவோட இந்த அடுத்தடுத்து கொலைக்கு பின்னாடி இருக்கிறது இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லா 2 பேருமே இஸ்ரேலை ப்ளேம் பண்ணாங்க. அண்ட் ஹமாஸை அதுக்கு அடுத்தது தலைமை தாங்க போகிறது யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடையாக வந்தவர் தான் யாயா சின்வார். யாயா சின்வார் தான் இந்த ஒரிஜினல் அக்டோபர் 7ஓட தாக்குதலுக்கு பின்னாடி இருந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் அவர் தான் அதுக்கப்புறம் ஹமாஸை தலைமை தாங்கி போனார். அதை தொடர்ந்து செப்டம்பர் 17ஆம் தேதி பேஜர் அட்டாக். லெபனானில் இருக்கிற பல பேர் மேலே நடத்தப்பட்ட இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் தாக்குதல் தான் பேஜர் அட்டாக். இதில் கிட்டத்தட்ட 13 பேர் கொல்லப்பட்டாங்க. பல 100 பேர் இதில் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி ஹெஸ்புல்லாவோட சீஃப் ஹசன் நஸ்ரல்லா வந்து கொல்லப்படுறார். இது வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு பயங்கரமான வார் வந்து இது தொடக்க விடுமோ அப்படின்ற ஒரு பயமும் எல்லாருக்குமே எழுந்தது. அந்த பயம் ஒருவேளை உறுதியாகிற மாதிரியான ஒரு விஷயம்தான் அக்டோபர் 1ஆம் தேதி ஈரான் வந்து நடத்திய ஒரு தாக்குதல். கிட்டத்தட்ட 200 மிசைல்ஸ் வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி வீசுகிறாங்க. அண்ட் அதில் பலர் வந்து கொல்லப்படுறாங்க, பலர் வந்து காயமும் அடைகிறாங்க. அண்ட் இது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இது வந்து ஒருவேளை உலகப்போர் 3க்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குமா அப்படின்ற ஒரு பரபரப்பான ஒரு விஷயமும் போச்சு. அண்ட் அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கறது, அல்ல இதுக்கான ஒரு ரிட்டாலியேஷன், இதுக்கு எதிரான தாக்குதல் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னுமே இஸ்ரேல் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டு காலத்தில் 41,000 பேருக்கும் மேற்பட்டோர் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க. 2 பக்கமும் அதிக இழப்பு இருந்தாலும் பாலஸ்தீன் பக்கம் இழப்பு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். அண்ட் இதுக்கான அமைதி எப்போ வரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே காத்துட்ருக்காங்க.